வணக்கம். நான் உங்கள் வாசு. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிஎட் படிக்கிற பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பிஎட் படிக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஸ்வயம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணாதான் அவங்களுக்கு உண்டான டிகிரி சர்டிஃபிகேட், அந்த பிஎட் முடிச்சதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். இது எதுலேருந்து நடத்துறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலியமா நடத்துறாங்க. அதாவது இந்த நீட், ஜேஇஇ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாருமே அவங்க தான் நடத்துவாங்க. அதன் மூலியமா நடத்துறாங்க. இந்த எக்ஸாம் கடந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. இதோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. இது எப்படி செக் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. குரோம் ஓப்பன் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போகும். உள்ள போனோடனே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஹால் டிக்கெட்ல இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை போடுங்க. தப்பு இல்லாம கரெக்டா பார்த்து போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்க ஐடி அப்ளை பண்ணும்போது ஐடி கிரியேட் பண்ணிருப்பீங்க. அதோட பாஸ்வேர்டை போடுங்க. போட்டுட்டு கேப்சா போடுங்க. கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை டைப் பண்ணுங்க. தப்பு இல்லாமல் டைப் பண்ணிட்டு கீழே லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் வரும். என்னைக்கு எக்ஸாம் நடந்துச்சு, எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் வரும். அதில் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதில் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். பிரிண்ட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும். கங்க்ராச்சுலேஷன், எல்லாரும் பாஸ் ஆகிறதுக்கு. தேவையான தகவலாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.